கை கோத்து நிற்கிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி பாறை ஓவியங்களில் நம்மளுக்கு நிறைய இருக்கிற பாறை ஓவியங்களில் தமிழகம் முழுக்கும் இருக்கிற பாறை ஓவியங்களில் இந்த மாதிரியான அடையாளம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த செங்கல் கொஞ்சம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குது கனெக்ட், ஒரு செங்கலுக்கு கனெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இது முழுமையாக இருக்குது, உடையாமல் கிடச்சிருக்கு. இது எப்படி இருக்குது பாருங்கள். இது முதல்ல கிடச்சிது, நான் பெருசாக எடுத்துக்கல. இதை ஆடு மாடு மேய்க்கிறவங்க கிரிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதுக்கப்புறமா இது கிடச்சவொன்னே தான் எனக்கு சந்தேகமாக வர ஆரம்பிச்சது. இது ரெண்டுத்துக்கும் எது தொடர்பு இருக்குது அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்து ஆய்வாளர்கள்ட்ட கேட்கும்பொழுது ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அகழாய்வில் இனி வரைக்கும் எங்கேயும் கிடைக்கல, இது ரொம்ப புதுசாக இருக்குது. அதாவது ராக் ஆர்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட்லாம் சில பேர் இருக்கிறாங்க தமிழகம் முழுக்க. அவங்ககிட்ட கேட்கும்பொழுது கூட இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, நானே இது மாதிரி பார்த்ததே இல்லை, இது பத்திரமா வைங்க, இது கண்டிப்பாக ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முயற்சி தான் நம்ம இறங்கியிருக்கோம். இதில் பாருங்கள் 1 2 3 4 இது கல் உடஞ்சிருக்கு, முழுசாக இல்லை. இதில் 4 நான் கை கோத்து நிற்கிற மாதிரி தலை தெரிஞ்சுக்கோங்க. இதில் 4 உருவம் இருக்குது, ஆனால் முழுசாக இல்லை, உடஞ்சிருக்கு. இது ஒரு டீம் மாதிரி எனக்கு தெரியுது. இது ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது கிடச்சிது. அடுத்து இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு பள்ளி மாணவன் ஒருத்தன் கடைசி கொண்டு வந்து அவங்க சார்கிட்ட கொடுத்து, அவங்க சார் இப்போ எனக்கு கொடுத்துருந்தாரு. இது ஒரே ஒரு ஆள் மட்டும் நினைவு சின்னமா இல்லை வேறு என்ன காரணத்துக்காக இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அளவா அப்படின்னு தெரியல. நீங்கள் நேரங்களாகி நீங்களே இதை சொல்லுங்கள்.